ஹரே ஹரே கிருஷ்ணா. அகில உலக கிருஷ்ண பக்தி சார்பாக இங்க வந்து பொதுமக்கள் அனைவரையும் அன்போட வரவேற்கிறோம். ஜெய் ஜெகநாத் பல்தேவ் சுபத்ரமையா கி, ஸ்ரீல பிரபுபாத் கி. இன்னைக்கு நம்ம எல்லாம் ரொம்ப பெரும் பாக்கியம் செஞ்சிருக்கோம். ஜெகநாதர், பூரி ஜெகநாதர் சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணர், அவருடைய அண்ணா சகோதரர் பலராமர், தங்கை சுபத்ரா. ஜெகநாதர், பலராமர், சுபத்ரா இந்த 3 விக்கிரகம் பாத்தீங்க இல்லையா? கருப்பா ஒரு விக்கிரகம் எடுத்திருப்பாங்க, அவர் வந்து ஜெகநாதர் கிருஷ்ணர். வெள்ளையாக விக்கிரகம் பலராமர். அப்புறம் நடுவுல இருந்த விக்கிரகம் வந்து சுபத்ரா தேவி, சுபத்ரை. ஹரே கிருஷ்ணா. எல்லாம் கொஞ்சம் இந்த பகவானுக்கு நிவேதனம் பண்றாங்க, நம்ம அதை பார்க்கக்கூடாது. ஒரு 15 நிமிஷம் நீங்க அப்படியே அமைதியா இருந்தீங்கன்னா நான் இந்த விக்கிரகத்தோட மகிமையை நான் சொல்லிடுவேன். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி உங்க ஒத்துழைப்புக்கு. முதல்ல நம்ம அவங்க குடும்பத்தாருக்கு முதல்ல நம்ம பிரார்த்தனை செய்வோம். மகரீஸ்வரன் ஐயா, செல்வராணி மாதாஜி அவங்க குடும்பத்தை ரொம்ப பெரிய முயற்சி எடுத்து பகவானை நம்ம ஊருக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. பகவான் கிருஷ்ணர் இந்த ஊருக்கு வந்திருக்கிறதுனால இந்த ஊருக்கு இருக்கிற எல்லா மக்களுக்கும் நல்லா சுபிட்சமா மழை பெய்யணும், எல்லாம் நல்லா இருக்கணும், நீங்காத செல்வம், குறைவில்லா நோய் நொடி இல்லாம எல்லா இந்த ஊர் மக்கள் எல்லாருமே நல்லபடியா வாழணும், நல்லபடியா எல்லாரும் வந்து பகவான் கிருஷ்ணனுடைய கருணையை பெறணும்னு சொல்லி இங்க எல்லாருக்காகவும் நம்ம ஒரு தடவை பிரார்த்தனை பண்றோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. அதாவது நிறைய பேருக்கு வந்து இப்போ பொதுவா இப்போ தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னா, கடவுள்ல வந்து வடநாட்டு கடவுள், தென்னாட்டு கடவுள், ஆந்திரா கடவுள், கும்பகோணம் கடவுள் அப்படிலாம் கிடையாது. கடவுள் ஒத்துருதான். அந்த ஒரு கடவுள் வந்து பல்விதமான லீலைகள் செய்யறாரு. அந்த பல்வேறு லீலைகள் செய்யறதுனால பல்வேறு நாமங்கள், பல்வேறு திருநாமங்கள். அதனால ராமரை வழிபடுறதும் கிருஷ்ணரை வழிபடுறதும் இன்னைக்கு நேற்று இல்ல, நம்முடைய ஆழ்வார்கள் 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஆழ்வார்கள்லாம் வழிபாடு செஞ்சிருக்காங்க. 12 ஆழ்வார்கள் தமிழ்நாட்டுல, 12 ஆழ்வார்கள். அப்புறம் கம்பர் ராமாயணம், கம்பருடைய ராமாயணம் இருக்கு. அதனால ராமர் வழிபாடு வந்து ஏதோ வடநாட்டுல இருந்து வந்ததோ, இல்ல கிருஷ்ணர் வழிபாடு வந்து வடநாட்டுல இருந்து வந்ததோ அல்ல. இது நம்முடைய பாரத பூமியில கம்பர் ராமாயணம், சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற இதிகாச புராணங்கள்ல ராமருடைய குணாதிசயங்களும் பகவான் கிருஷ்ணனுடைய குணாதிசயங்களும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களும் பாடி, ராமானுஜாச்சாரியர். இப்போ நம்ம தென்னிந்தியால பெரும்பாலும் நம்ம கோயிலுக்கு போனோம்னா பெருமாளை பார்க்கிறோம். ஸ்ரீனிவாச பெருமாள், வரதராஜ பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவியோடு இருக்கக்கூடிய பெருமாள் போவோம். அப்புறம் ரங்கநாத சுவாமியை பார்த்திருப்போம். ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர், காஞ்சிபுரத்துல வரதராஜர். இப்படி தென்னிந்தியாவில் வந்து விஷ்ணு வழிபாடு இருக்கு, சிவ வழிபாடு இருக்கு. நாயன்மார்கள், 64 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள். அதனால நம்ம பூமி வந்து ரொம்ப புண்ணியம் செஞ்ச பூமி. நம்ம பிறந்திருக்கிறது வந்து ரொம்ப புண்ணியம் செஞ்ச பூமி. பல்வேறு ஆச்சாரியர்களும் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் தோன்றிய ஸ்தலம். நல்ல வரலாற்று பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள். ஸ்ரீரங்கம் ஆகட்டும், காஞ்சிபுரம் ஆகட்டும், கும்பகோணம் ஆகட்டும், எண்ணற்ற கோயில்கள். அதே போல அந்த கோயில்களோட வேலைப்பாடுகள்லாம் பார்த்தா அந்த காலத்தில் எப்படி இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. ராமேஸ்வரம் ஆகட்டும், மதுரை மீனாட்சி கோயில் ஆகட்டும், அதிசயம் அற்புதம் அந்த கோயில், சிதம்பரம். அதனால இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நம்ம குழந்தைகளுக்கு வந்து இந்த ஸ்தலங்களுடைய மகிமைகள் எடுத்து சொல்லி அவங்க வந்து நல்ல பக்தி உள்ள குழந்தைகளாக நம்ம உருவாக்க வேண்டியது நம்ம ஒருவருடைய கடமை. அதுக்கப்புறம் இந்த பூரி ஜெகநாதரை பத்தி நம்ம சொல்லும் போது நான் முன்பே சொன்ன மாதிரி பகவான் நிறைய லீலை பண்றாரு. கிருஷ்ணர் வந்து நிறைய லீலை பண்றாரு. அந்த லீலை வச்சு அவருக்கு ஒரு பேரு. இப்போ உதாரணத்துக்கு கோபால் அப்படின்னா, அந்த கோபால்னா பசுக்களை பராமரிக்கும் அந்த கோகுலத்துல தோன்றியவர். கோவிந்தன், பசுக்கு, கோன்னா பசு, பசுக்களுக்கும், கோனா இன்னொரு மீனிங் வந்து, இன்னொரு அர்த்தம் வந்து புலன்கள். பசுக்களுக்கும் புலன்களுக்கும் இன்பம் தருபவர். அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேரு. யசோதானந்தன், யசோதையின் புதல்வன். நந்தநந்தன், நந்த மகாராஜின் குழந்தை. அப்புறம் வாசுதேவன், வசுதேவரின் புதல்வன். இப்படி கிருஷ்ணருக்கு வந்து 1000 நாமங்கள் இருக்கு, ஆயிரக்கணக்கான நாமங்கள். அப்போ பகவான் கிருஷ்ணர் காரணமற்ற கருணையினால இந்த பூமியில அவதாரம் செய்யறார். இப்ப நம்ம எல்லாருமே இந்த பூமியில பிறந்திருக்கிறோம். ஒருத்தர் அவங்களுடைய கர்ம வினைக்கு தகுந்தாற் போல உயர்ந்த குடும்பம், பண வசதி உள்ளவங்க, வசதி இல்லாதவங்க, ஏழைங்க, பணக்காரங்க, இந்த மாதிரி பல்வேறு விதமான மக்களை நம்ம இந்த மனிதர்களை பார்க்கிறோம்.
ஸோ இறைவன் இந்த பூமியில வரும்போது அவரு சில அற்புதங்களை இங்க செய்யறாரு. எப்படின்னா நம்ம எல்லாம் கவர்வதற்காக. நம்ம பெரும்பாலும் அன்றாட வாழ்க்கையில சில நேரங்கள் நம்ம இறைவனை மறந்துடுறோம். ஏதோ கோயிலுக்கு விசேஷம்னா கோயிலுக்கு போவோம், சாமி கும்பிடுவோம், இப்படிதான் நம்ம வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்கு. அப்ப இறைவன் என்ன பண்றாரு, அவர் நிறைய அற்புதங்களும் லீலைகளும் செய்யறாரு. அந்த லீலைகளை பற்றி கேட்கும் போதும் பாடும் போதும் நினைக்கும் போதும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இறைவனோடு தொடர்பு கொள்ளுது. அப்ப பக்தி மார்க்கம்ங்கிறது இன்னைக்கு நேற்று தோன்றியதில்ல, பல ஆயிரம் வருஷங்களாக நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பின்பற்று பக்தி மார்க்கம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல கூட பெருமாள் கோயில் இருக்கும் இல்லையா, எல்லா ஊர்லயும் பெருமாள் கோயில் இருக்கும், சிவன் கோயில் இருக்கும். மார்கழி மாசம் அப்படியே ஊர்ல பெரியவங்க எல்லாம் பஜனை பாடி வந்திருப்பாங்க. அதெல்லாம் நம்ம காலப்போக்கில் அப்படி மிஸ் பண்ணிட்டோம். காலப்போக்கில் நம்ம எந்திரமயமான வாழ்க்கைக்கு போயிட்டோம். எல்லாருமே எந்திரமயமான வாழ்க்கையில் இருக்கும். ஆனா ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பெரியவங்க எல்லாம் வந்து ஊர் சுத்தி பஜனை பாடி வருவாங்க, அப்புறம் கோயில பிரசாதம் கொடுப்பாங்க, திருவிழா நடத்துவாங்க. அது ரொம்ப ஒரு ஆனந்தமா இருக்கும். இப்ப பாருங்க, கொஞ்ச நேரம் இங்க இருந்தோம், பஜனை எல்லாம் பண்ணாங்க, பகவான் வந்திருக்காங்க, அப்படி ரொம்ப ஆனந்தமா இருந்தது. அந்த பகவான் நம்ம வரவேற்ற விதமாகட்டும், பூஜை செய்த விதமாகட்டும். ஆனா நமக்கு ஒரே சந்தேகம் தான், இது விக்கிரகம் வித்தியாசமா இருக்கே. எனக்கு நேட்டிவ் வந்து கோயம்புத்தூர், என்னுடைய சொந்த ஊர் வந்து கோயம்புத்தூர். அங்க வந்து நான் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது இந்த இஸ்கான் கோயில் வந்து அங்க கட்டி வந்து கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணேன். அப்ப நான் அந்த கோயிலுக்கு போனப்போ இதே ஜெகநாதர் விக்கிரகம் தான். எனக்கு நம்ம வந்து கிருஷ்ணரை வந்து புல்லாங்குழல் வச்சு பார்த்துருக்கோம் இல்லையா, புல்லாங்குழல் ஏந்திய கிருஷ்ணர் பார்த்துருக்கிறோம். அப்புறம் வந்து பார்த்த சாரதி அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டுற கிருஷ்ணரை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்புறம் வந்து 4 கரமுள்ள நாராயண ரூபத்தை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆதிசேஷன் மேல சயனம் பண்ணக்கூடிய பெருமாளை பார்த்திருக்கோம். இது என்ன விக்கிரகமா வித்தியாசமா இருக்கு, இந்த விக்கிரகமே வித்தியாசமா இருக்கு. முதல்ல நம்ம ஒரு விஷயம் நல்லா மனசுல புரிஞ்சுக்கணும், விக்கிரகத்துக்கும் இறைவனுக்கும் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. விக்கிரகம் இருக்கு இல்லையா, விக்கிரகம்னா அச்ச அவதாரம், இது சிலை அல்ல. கோயில்ல உள்ள விக்கிரகங்கள்ல சிலை கிடையாது. நம்ம ஊர்ல வந்து எம்ஜிஆர் இருக்கிற சிலை மாதிரி, காமராஜர் இருக்கிற சிலை அந்த மாதிரி சிலை இல்லை. இது வந்து அச்சா அவதாரம். பகவான் வந்து விக்கிரக ரூபத்துல வருகிறார். விக்கிரக ரூபத்துல ஏன் வராருன்னா, இப்ப நம்மளால கடவுளை நேர்ல பார்க்க முடியல. நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, இந்த நாத்திகர்கள் சவால் விடுவாங்க, கடவுள் இருக்காரா காமிக்க முடியுமா, நீங்க ஏன் கடவுளை முன்னாடி வர மாட்டேங்கிறாரு? அப்ப எங்களுடைய குரு வந்து பிரபுபாதர், நீங்க அங்க பார்த்திருப்பீங்க, ஒரு வியாச பூஜையில அந்த ஆசன வியாசாசன்ல பிரபுபாவுடைய மூர்த்தி பார்த்திருப்பீங்க. பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, விக்கிரகத்தை பார்க்கணும், கடவுள் நிறைய பேருக்கு கடவுள் இருக்காரா, நிறைய பேருக்கு கடவுள் இருக்காரா இல்லையானே சந்தேகம். அப்படி கடவுள் இருந்தா எங்க முன்னாடி வர சொல்லுங்க அப்படின்னா சவால் விடுவாங்க. நாத்திகர்கள் அந்த மாதிரி சவால் விடுறது. இப்போ நம்ம எல்லாம் இங்க உட்காந்துருக்கோம் இல்லையா, இப்போ மணி வந்து கரெக்டா ஒரு 7:30 மணி இருக்குன்னு நினைக்கிறேன், 8 மணி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஐயா வந்து என்கிட்ட சூரியன் இருக்கான்னு கேட்கிறாரு. உங்க பேர் என்னங்கய்யா? சுப்பிரமணியம். சுப்பிரமணியம் ஐயா கிட்ட வந்து சூரியன் இருக்கான்னு கேட்டாரு. ஆமா நான் இருக்குன்னு சொன்னேன். அப்ப என் முன்னாடி வர சொல்லுங்க. வருவாரு, வெயிட் பண்ணுங்க. இப்பவே நான் சூரியனை பார்க்க முடியும். அவர் வந்து காலையில் ஒரு 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணும் இல்லையா. சூரியன் வரும், ஆனா நம்ம காத்திருக்கணும். நான் போய் சூரியனுக்கு கட்டளையிட முடியாது, என் முன்னாடி வாங்க அப்பதான் நம்புவேன். சூரியன் வரும், நான் காத்திருக்கணும். அதே மாதிரி கடவுளை என்னால உணர முடியும், அதற்கான தகுதி எனக்கு வேணும். சூரியன் போய் யாரும் இப்ப வந்து சுப்பிரமணிய ஐயா வந்து எந்திரிச்சு எல்லா சபையில எல்லாம் உட்கார்ந்துருக்கிறோம், இங்க சூரியன் இருக்கா, நாம எல்லாம் ஆமா இருக்குன்னு சொல்றோம். ஐயா நம்ப மாட்டேன், இப்ப சூரியனை கொண்டு வா அப்பதான் நம்ப வேணாம், அது அர்த்தமே இல்லை இல்லையா. அப்போ சூரியனை காமிக்கிறீங்க, நீங்க பொறுமையா இருங்க, காலையில 6 மணிக்கு அவங்களாம் வருவாங்க. அதே மாதிரி இறைவன் நம் இதயத்துக்குள்ளும் இருக்கிறார். எல்லோரு இதயத்துக்குள்ளும் கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்கார். நம்ம வந்து ஆத்மா, கிருஷ்ணர் வந்து நம்ம கூட பரமாத்மாவா இருக்கார். நிறைய ஆத்மீகத்துல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. நம்முடைய இதிகாச புராணங்கள், பகவத்கீதை, பாகவதம் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கும். அப்போ இந்த இதயத்துல பரமாத்மா கிருஷ்ணர் தான் நம்ம பரமாத்மான்னு சொல்றோம். இயேசு பரமாத்மா, அல்லா பரமாத்மா, முருக பரமாத்மா இல்ல, பல்வேறு தேவதைகள் இருக்காங்க, நம்ம கிருஷ்ணரை பரமாத்மா சொல்றோம். அப்போ இறைவன் ஒருவர் தான், ஆனா பல்வேறு ரூபத்துல பல்வேறு விதத்துல அவர் வந்து தன்னுடைய நிலைகளை புரியுறார். இப்போ உதாரணத்துக்கு முருகர், இங்க பழனியில முருகர் இருக்கார் இல்லையா, முருக பெருமான் சண்முகர், அவர் வந்து தேவர்களுடைய சேனா, தேவர்களுடைய படைக்கு தளபதி. அது பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, நான் வந்து தேவர்களே சேனைகளில் ஸ்கந்தனா இருக்கின்றேன், ஸ்கந்த பெருமான். அதே மாதிரி மகாதேவர் சிவபெருமான் வந்து பகவான் இனி ஒரு அவதாரம். இப்படி ஒரே நபருக்கு பல்வேறு பேர்கள் உண்டு. எப்படின்னா, இப்போ சுப்பிரமணிய ஐயா இருக்காரு, சுப்பிரமணியம் ஐயாவை சிலர் வந்து அப்பான்னு கூப்பிடுவாங்க, சிலர் மகனேன்னு கூப்பிடுவாங்க. ஒருத்தர் மகனேன்னு கூப்பிடுறாரு, சிலர் அப்பான்னு கூப்பிடுறாங்க, சிலர் நண்பனேன்னு சொல்றாங்க, சிலர் கணவர்னு சொல்றாங்க. அப்போ ஒரே நபருக்கு தான் வேறு வேறு உறவு முறை இருக்கு. அந்த மாதிரி கடவுள்கிட்ட நம்ம பல்வேறு உறவு முறை கொள்ளலாம்.
கடவுள் என்பவர் வந்து உணர முடியாதவரோ இல்லாதவரோ கண்ணுக்கு புலப்படாதவரோ அல்ல. அவரை நம்ம உணர முடியும். அவரை உணர முடியாத சூழ்நிலையில் இப்ப நம்ம இருக்கிறோம். எப்படின்னா, நான் அசுத்தமாயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அசுத்தமாயிட்டேன், நான் சுத்தமான கடவுளை பார்க்கலாம். இப்ப எப்படி சூரியன் வர வரைக்கும் காத்திருக்கணும்னு சொன்னேன் இல்லையா? சூரியன் வர வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அதே மாதிரி கடவுளை உணர்றதுக்கு நம்ம காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணும்? நான் என் இதயம் தூய்மை அடையும் போது என் இதயத்தில் இருக்கும் கடவுளை என்னால் உணரணும். நம் இதயம் பரிசுத்தமாகும் போது, நம் இதயம் தூய்மை அடையும் போது நம் இதயத்தில் இருக்கும் கடவுளை காணலாம். சரி ஐயா, நான் வந்து அந்த அளவுக்கு எனக்கு பக்குவம் இல்லை, என்னால இதயத்தில் இருக்கிற கடவுளை உணர முடியல, என்ன பண்றது? என் கண்ணுல எதையெல்லாம் பார்க்க முடியுது? கல்லு, மண்ணு, மரம், தங்கம், வெள்ளி, உலோகம், இதுதானே பார்க்க முடியுது. அப்ப இறைவன் என்ன பண்றாரு? ரொம்ப கருணையோட, சரி உன்னால என்ன பார்க்க முடியலையா, நான் விக்கிரகத்துல வரேன், நீங்க பாத்துக்கோ. நான் வந்து விக்கிரகமா வரேன், நீ வந்து நான் உன் இதயத்துக்குள்ளேயே இருக்கிறேன், உன்னால என்ன உணர முடியல, அதனால நான் வந்து உனக்கு முன்னாடி ஒரு விக்கிரகமா வந்துடுறேன், நீ செய்ய பிரார்த்தனை நான் கேட்டுக்கிறேன், உன்னை ஆசீர்வாதம் பண்றேன். அப்போ கோயில்ல உள்ள விக்கிரகங்கள்னா சும்மா கற்பனை பண்ணி வரைஞ்ச விக்கிரகங்களோ இல்ல வந்து யாரோ வந்து சும்மா அப்படி செஞ்சு வச்சுட்டாங்க அப்படிலாம் இல்லை. சில சிவலிங்கம் வந்து சுயம்பு லிங்கம் இல்ல, சுயமா தோன்றியது. பெருமாளுடைய விக்கிரகங்களும் சுயமா தோன்றியது. திவ்ய தேசத்தில் உள்ள பெருமாள்கள்லாம் வந்து சுயமா தோன்றிய விக்கிரகம். அதே போல பூரி ஜெகநாதர், இங்க பார்த்த ஜெகநாதரும் மரத்துல வந்து தோன்றினார். தாரு பிரம்மம் சொல்லுவாங்க, மரத்துல தோன்றினார். அப்ப சில பக்தர்கள் பகவானிடத்துல பிரார்த்தனை செய்யும் போது, உயர்ந்த பக்தர்கள், தூய பக்தர்கள் நமக்காக பிரார்த்தனை செய்வாங்க. ராமானுஜாச்சாரியர், பிரபுபாதர், இந்த மாதிரி உயர்ந்த பக்தர்கள் இறைவனிடத்துல, ஓ இறைவனே, பரம்பொருளே, பரம சத்தியமே, பரமாத்மாவே, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே, உங்களை வந்து எல்லா ஜனங்களும் உணரணும். படிச்சவங்க படிக்காதவங்க எந்த ஒரு பாகுபாடுகளும் எல்லாரும் உங்களை உணரணும். அப்ப நீங்க விக்கிரக ரூபத்துல வந்தீங்கன்னா ரொம்ப சுலபமா இருக்கும் எல்லாரும் தங்கள் மனதை உங்க மேல நிறுத்துவது. இப்ப இங்க எல்லாம் உட்காந்துருக்கீங்க, நான் உங்ககிட்ட வந்து நீங்க எல்லாரும் வந்து 1/2 மணி நேரம் தியானம் பண்ணுங்க. ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஜெகநாத் சுவாமிஜி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம். இப்ப வந்து நான் உங்களை ஒரு 1/2 மணி நேரம் தியானம் பண்ணுங்க. ஆனா எதையுமே நினைக்க கூடாது. எதையுமே நினைக்காம 1/2 மணி நேரம் கண்ணை மூடி உட்கார்ந்துருங்கன்னா நம்மள பாதி பேர் தூங்கிடுவோம். கரெக்டா? பாதி பேர் தூங்கிடுவோம். பாதி பேருக்கு என்ன நினைக்கிறதுனே தெரியாது. அப்படி எதையாவது நினைக்கும் போது மனசு ஓடும். 8 மணி ஆகி போச்சு, இந்த சாமி எப்ப பேசி முடிப்பாரு, நமக்கு எப்ப சாப்பாடு போடுவாங்க, நம்ம எப்ப வீட்டுக்கு போவோம், அங்க சில வேலைகள்லாம் இருக்கு, நாளைக்கு இவங்கெல்லாம் பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கிற பல திட்டங்கள் நம்ம மனசுல ஓடிட்டு. அப்ப இந்த மனதை ஒருநிலைப்படுத்துறது ரொம்ப கடினமானது. இங்க உட்காந்துட்டு இருப்போம், பழனியில யாரு வந்து வரேன்னு சொன்னாங்க, அவங்க நினைச்சிட்டு ஐயோ அவர் 8 மணிக்கு அங்க பழனியில வந்து என்ன சந்திக்கிறேன்னு சொன்னாரு, அப்புறம் 8:30 மணிக்கு பாக்கியலட்சுமி சீரியல் போயிருமே. ஆமா, மைண்ட் வந்து இங்க உட்காந்து இருப்போம், 8:30 மணிக்கு பாக்கியலட்சுமி சீரியல் போயிடும், 9 மணிக்கு அடுத்த சீரியல் போயிடும். ஸோ இப்படி நம்ம மைண்டு பூரா வந்து அப்படியே இதை வந்து என்ன சொல்றாரு பகவத்கீதையில அர்ஜுனன் சொல்றாரு. அர்ஜுனன் வந்து ரொம்ப கிருஷ்ணருக்கு பிரியமான பக்தர். அர்ஜுனன் என்ன சொல்றாரு, கிருஷ்ணா என் மனதை நிறுத்தவே முடியல, அது காற்றை விட வேகமா போகுதுங்கிற. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சஞ்சலங்கி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்திடம் தஷானம் திங்கிரகம் பண்ணி வாயு ரேவது, ஓடுற வீசுற காற்றை பிடிச்சு நிறுத்த முடியாது, அந்த மாதிரி மனசு வேகமா போகுது. இங்க உட்கார்ந்து இருப்போம், நம்ம நண்பர்களோ இல்ல நம்முடைய தந்தையோ சகோதரனோ துபாயில வேலை பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன், நாம துபாய் போறதுக்கு 1 நாள் ஆகும். மனசு உடனே இப்படிங்க நேரத்தில் துபாய் போயிடும். ஐயோ போன் பண்றேன் நான் 8 மணிக்கு பண்ணலையே இல்லையா. சோ மனது வந்து காற்றை விட வேகமா போகும். அதனால இந்த மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்கா இல்லையா? ஏதாவது மனது வந்து ஏதாவது தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த மனதால் இறைவனை தியானிப்பதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப இறைவன் என்ன பண்ணாரு, சரி உன்னால என்ன தியானிக்க முடியலையா, சரி நானே விக்கிர ரூபத்துல வந்துடுறேன்ப்பா, என்ன நீ வழிபாடு பண்ணிக்க, என் மேல அன்பு செய்ய. மனசை, அதாவது நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணமே நம்ம மனதுதான், வேற யாருமே. இப்ப நிறைய பேர் நம்ம நினைச்சுக்கிறோம், அவன் எனக்கு எதிரி, இவன் ஆகாது, அவன் நண்பன், இவன் வேண்டியவன் வேண்டாதவன், அப்படி யாருமே கிடையாது. நம்ம மனதுதான் சொல்லுது, சுப்பிரமணியன் எனக்கு நண்பன், இவர் என்னுடைய எதிரி, அவங்க வேணும் இவங்க வேண்டாம். இதெல்லாம் என்ன காரணம்? மனதினால் எழக்கூடியது. யாராவது நம்மளை திட்டும் போது வருத்தப்பட்டு உட்காந்துக்கும், நல்லாதான் இருந்தேன், என்ன வந்து திட்டி விட்டாங்க, என்ன செய்யும். அதே நம்மளை புகழும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி 4 வார்த்தை கேட்டா எப்படி இருக்கும். அப்போ எனக்கு பிடிச்சது நடக்கும் போது மனசு சந்தோஷமாகுது, பிடிக்காது நினைக்கும் போது மனசு வந்து வருத்தப்படுது.
இந்த மனசு வந்து ஒரு குட்டிச்சாத்தா மாதிரி. குட்டிச்சாத்தா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது பழைய சினிமாலாம் காமிப்பாங்க. அது ஏதாவது குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவரு ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்காரு, நம்ம கூட வந்திருக்காரு, சங்கத்துக்கு வந்திருக்காரு இல்லையா? சோ இந்த குட்டிச்சாத்தா என்ன பண்ணா யாராவது தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி மைண்ட் பாருங்க நம்மள தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும். அங்க போலாமா, இங்க போலாமா, அது பண்ண ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்ப பெரியவங்க என்ன பண்ணாங்க, அந்த காலத்துல பெரிய பெரிய குருமார்கள்லாம் பெரிய பெரிய பகவான பிரார்த்தனை செஞ்சு பெரிய கோயில்கள்லாம். அதே மாதிரிதான் பூரி ஜெகநாதர் வந்து பெரிய கோயில் இருக்காங்க. இங்க யாராவது போயிருக்கீங்களா? பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு ஒரிசால இருக்கு. ஒரிசால பூரி ஜெகநாதர் உங்களை போயிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். பிரம்மாண்டமான கோயில், பிரம்மாண்டமான கோயில். அங்க வந்து இங்க ஜெகநாதர் வந்து ஒரு குட்டியா இருக்காரு, அங்க 9 அடி உயரம். இவரு கருப்பா இருக்காரு இல்லையா? இந்த கருப்பா இருக்கிற ஒரு கிருஷ்ணர், வெள்ளையா இருக்கிற ஒரு பலராமர், நடுவுல சுபத்ரா, கிருஷ்ணாவுடைய தங்கை. இது எனக்கு முதல் நாள் பார்க்கும்போது உங்களை மாதிரி எனக்கு ஆச்சரியம். என்னடா அது விக்கிரகம் இப்படி இருக்கு, இப்படி கூட கடவுள் இப்படி எல்லாம் கூட இருப்பாரா, கடவுள் இந்த மாதிரி எல்லாம் கூட இருப்பாரான்னு எனக்கு சந்தேகம். அப்புறம் நான் பக்தர்கிட்ட கேட்டேன், ஏன் வந்து கிருஷ்ணர் புல்லாங்குழல வச்சுட்டு இருப்பாரு, இவர் ஏன் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு. அப்ப அவர் என்ன உட்கார வச்சு சொன்னாங்க, நீங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தா உங்க முகம் எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அப்ப கண்ணெல்லாம் பூரிச்சு போய் அப்படி வாயெல்லாம் அப்படின்னு பயங்கர ஆனந்தத்தில் இருப்போம். அந்த மாதிரிதான் கிருஷ்ணர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தா அவர் ஜெகநாதர். கிருஷ்ண பகவான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாருன்னா அவர் ஜெகநாதர். ஓகே. சோ கிருஷ்ணர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தா அவர் ஜெகநாதர். அந்த ஜெகநாதர் வந்து நம்ம இதயத்திலே பரமாத்மாவா இருக்காரு. அந்த உள்ள இருக்கிற பரமாத்மா வெளியில வந்து விக்கிரக ரூபத்தில் இருக்காரு. நம்ம எல்லாரும் அவர் மனது ஒருநிலைப்படுத்துறதுக்காக. இப்போ நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க, நான் வந்து ஒண்ணு கேட்டா உடனே நீங்க கொடுத்துருவீங்க இல்லையா? எவ்வளவு விலை மதிக்க முடியாத சந்தோஷமா இருக்கும்போது ரொம்ப ஃப்ரீயா அப்படி ரொம்ப க்ளோஸ் ஆயிரும். யாராவது சந்தோஷமா இருக்கும்போது போய் யார்ட்டையா கேட்டா என்ன செய்வாங்க, உடனே கேட்ட உடனே எடுத்து கொடுத்துருவோம். அந்த மாதிரி கிருஷ்ண பகவான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜெகநாதர். அந்த ஜெகநாதரும் பலராமரும் சுபத்திரையும் ஒரிசால பூரியில வந்து ஒரு மன்னர், இந்திரதும்ன ராஜான்னு ஒரு மன்னர் இருந்தார். இப்ப இங்க எப்படி சேர மன்னர், சோழ மன்னர், அங்க ஒரு ராஜா வந்து கிருஷ்ணரை பார்க்கணும் ரொம்ப ஆசை இருக்கு, கிருஷ்ண பகவானை தரிசனம் பண்ணணும்னு. ஆனா அவர் வந்து எப்படி நான் பார்க்க முடியும் கிருஷ்ணாவை, எனக்கு அந்த தகுதி இருக்கா, கிருஷ்ணா முன்னாடி வருவாரா? அப்ப கேள்விப்பட்டாரு, அவர் வந்து அந்த ஒரிசால வந்து நீலமாதவ பெருமாள், நீலமாதவன் ஒரு பெருமாள் இருக்காரு, அவரை போய் பார்த்தா நம்ம பெருமாளை பார்த்து பாக்கியம் கிடைக்கும். ஆனா அந்த பெருமாள் மறைஞ்சு போயிடுவார். இப்ப ராஜாவுக்கு பாக்கியமே இல்லை, இன்னும் நீலமாதவர் என்னால பார்க்க முடியலையே, நீலமேக பெருமாளை பார்க்க முடியலையேன்னு ரொம்ப கவலை. அப்ப பகவான் அவர் கனவுல வந்து, நாளைக்கு வந்து ஒரு 3 மரம் வந்து கடல்ல மிதந்து வரும், அதை எடுத்து நீங்க வந்து ஒரு பிராமணர் ஒருத்தர் வருவாரு, அவர் இந்த மாதிரி விக்கிரகம் செய்வாரு, நீங்க அந்த விக்கிரகத்துல பிரதிஷ்டை பண்ணி நீங்க பூஜை பண்ணுங்க, நானே அந்த விக்கிரகத்துல வருவேன், உங்களுக்கு தரிசனம் கொடுப்பேன். அப்போ அது அதே மாதிரி அடுத்த நாள் கடல்ல அந்த மரம் துண்டு மிதந்து வந்துச்சு. அந்த மரத்தை எடுத்து ஒரு பிராமணர் வந்து சிலை பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்லுவாரு, விக்கிரகம் பண்ணும்போது கதவை சாத்திடுவாங்க, யாரும் உள்ள வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது, நான் விக்கிரகம் பண்ணிட்டு இருக்கேன். அவர் விக்கிரகம் செஞ்சுட்டே இருக்கும்போது ராஜாவுக்கு பொறுத்துக்க முடியல, ரொம்ப நாள் ஆயிட்டே இருக்கு, 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, விக்கிரகம் பண்ணிட்டாங்களா பண்ணலையா, கிருஷ்ண பகவான் தரிசனம் கொடுப்பாரா? அப்புறம் ஒரு நாள் இந்த ஒளி தட்டுற சத்தம் கேட்கவே இல்லை, ஒளி தட்டிட்டே இருப்பாங்கல்ல, இந்த விக்கிரகம் செதுக்குவாங்கல்ல, சத்தம் கேட்கல. ராஜாவும் பொறுமை இழந்துட்டாரு. ராணி சொல்றாங்க, போய் பாருங்க பாருங்க என்ன ஆச்சு தெரியல, அந்த பிராமணர் இருக்காரா, வயசானவர் இருக்காரா, செத்து போயிட்டாரா தெரியலையே. இந்த கதவை திறந்து போனா அந்த பிராமணர் அப்படியே மறைஞ்சு போயிடுவாரு. விக்கிரகம் இப்படிதான், கை முழுசா இல்ல, கால் முழுசா இல்ல, கண்ணெல்லாம் பெருசா இருக்கு. அவருக்கு ரொம்ப வேதனையாயிடும். இந்த ராஜா வந்து அழுவார், ஐயோ நான் விக்கிரகம் செய்யறதுக்குள்ள நான் வந்ததுனால விட்டுட்டு போயிட்டாரு, முழு சரீரம் இல்ல, பாதிதான் சரி உடம்புதான் இருக்கு, கை சின்னதா இருக்கு, காலு பார்க்க முடியல, பகவானுடைய பாதம் தரிசனம் பண்ண முடியல. ராஜா வந்து அழுவார். அப்போ பகவான் வந்து சொல்லுவாரு, அழுவாத, நான் இந்த மாதிரிதான் கலியுகத்துல தரிசனம் பண்ண கொடுக்கணும்னு இருக்கேன், கலியுக மக்களை நான் இந்த மாதிரிதான் எடுத்து ஆசீர்வாதம் பண்ண போறேன், எனக்கு இப்படியே பிரதிஷ்டை பண்ணிருக்கேன்னு பகவான் சொல்லுவாங்க. அது வந்து ஆனந்தமான ஒரு விக்கிரகம். அது எப்படி, கிருஷ்ணர் வந்து தன் லீலைகளை அவரே கேட்டு ஆனந்தம் அடைவார். பகவானுடைய லீலைகள் பகவானே வசீகரிக்கக்கூடியதான். அப்ப நாரத முனிவர் தான் முதல்ல இந்த விக்கிரகத்தை தரிசனம் பண்ணாங்க. நாரதர் பார்த்தாங்க, இப்படி அழகான முகம்லாம் பெருசாய் கண்ணெல்லாம் பெருசான விக்கிரகத்தை நான் இங்கேயும் பார்த்ததே இல்லையே, பகவானே இப்படியே நீங்க எல்லாருக்கும் தரிசனம் கொடுங்க. அப்ப பகவான் சொன்னாரு, கிருஷ்ணர் கலியுகத்துல நான் வந்து ஜெகநாத பூரியில நான் இந்த மாதிரி புருஷோத்தம கஷேத்திரத்துல
நான் புருஷோத்தம்னா ஜெகநாதரா அங்க தரிசனம் கொடுப்பேன், யாருன்னா என்ன வந்து பார்க்கலாம். யாரெல்லாம் என்ன வந்து அந்த ரதம் பேர் திருவிழா நடக்கும், நீங்க டிவில எல்லாம் கூட பார்க்கலாம், வருஷத்துக்கு ஒருக்கா ஜூலை மாசம் நடக்கும். லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க, லட்சக்கணக்கான 10 நாள் தேர் திருவிழா நடக்கும். அது வந்து தேர்ல வந்து ஜெகநாதரை பார்த்தாலே வந்து மறுபிறவி கிடையாது. ஜெகநாதர் தரிசனம் பண்ணாலோ ஜெகநாதருடைய கதை கேட்டாலோ நாம் செய்த பாவங்கள்லாம் எரிந்து பஸ்மமாயிடும். அதனால கலியுகத்துல பகவான் ஜெகநாதர் விக்கிர ரூபத்தில் இருக்கார். கிருஷ்ணர் வந்து கலியுகத்துல ஜெகநாத பெருமாளா இருக்கார். அதே மாதிரி கலியுகத்துல கிருஷ்ணர் ஹரிநாமத்துல இருக்கார், பகவானுடைய நாமம். கிருஷ்ணருடைய பேரும் அவரும் பேர் இல்லை. கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சொல்றோம் இல்லையா, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானுடைய நாமமும் பகவானும் வேறு வேறே இல்லை. கிருஷ்ணர் தன் முழு சக்தியும் அவர் நாமத்துல வச்சிருக்காரு. அதனால கலியுகத்துல இறைவனை தியானம் செய்வதற்கு மிக எளிமையான வழி வந்து ஹரே கிருஷ்ணா ஜபம். இப்ப நாங்க இந்த ஹரே கிருஷ்ணா வைக்கிறவங்க இந்த மாதிரி ஜபம் மாலை வச்சிருக்கோம். இதுல வந்து 108 மணி இருக்கும். இதுல ஒரு மணிலையும் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே இப்படி நாம சொல்லிட்டு இது ஒரு 108 தடவை. இது ஒரு 10 நிமிஷம் ஆகும், கஷ்டமே இல்லை. இந்த மந்திரம் ஈஸி தான். இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு மந்திரம் கொடுத்து இந்த மந்திரத்தை நீங்க தினமும் 108 தடவை சொல்லுங்கன்னா, ஐயா அந்த மந்திரம் எங்க வாயில முதல்ல வரணுமே. இப்போ ஒரு மந்திரம் தராங்க, நிர்மாண மோகா ஜதுசங்க தோஷா அத்தியாத்ம நித்யா வினிவிருத்த காமா தந்தை முக்தா சுகதுக்க சஞ்சய் கஷ்யன் யமுரா பதவும். இந்த மந்திரத்தை வந்து நீங்க 108 தடவை சொல்லுங்க. ஐயா ஒரு தடவை நான் சொன்னாலே பேசு. அப்ப எளிமையா அதாவது நம்ம கலியுக மக்களுக்கு இப்ப இருக்கிற காலத்துல எளிமையா இருக்கணும், கஷ்டமாவும் இருக்கக்கூடாது, சுலபமாவும் இருக்கணும், சீக்கிரம் பண்ற மாதிரி இருக்கணும். அப்பதான் பக்தி மார்க்கம். அப்ப ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ரொம்ப ரொம்ப எளிமையானது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. 3 வார்த்தைகள் திரும்ப திரும்ப வருது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. அவ்வளவுதான். மந்திரம் வந்து ரொம்ப ஈஸி. இங்க எவ்வளவு பேர் விஷ்ணு ஹரே கிருஷ்ணா, இங்க எவ்வளவு பேர் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்டிருக்கீங்க? நம்ம தமிழ்நாட்டுல எல்லாருமே விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்டிருக்கீங்களா? ஓம் விஷ்ணம் விஷ்ணு துர்காரோ பூத பவ்ய பவத்ரோ பூத கிருத்தோத பிரத்பாவோ பூதாத்மா அப்படி போயிட்டே இருக்கும். 1000 விஷ்ணுவுக்கு 1000 நாமம் இருக்கு. நான் முன்னே சொன்ன மாதிரி விஷ்ணுவுடைய ஒரு செயலையும் வைத்து அவருக்கு பேர், அவருடைய செயலை வச்சு பேர் அவருக்கு. கேசி அப்படின்னா கேசவன் அப்படின்னா கேசி என்ற அரக்கனை வதம் செய்தவர் அப்படின்னு ஒரு கிருஷ்ணருக்கு ஒரு பேருக்கும் அர்த்தம் இருக்கு. வேணு கோபால், வேணு என்ற புல்லாங்குழல் வைத்திருப்பவர், முரளிங்கிற புல்லாங்குழல் வைத்திருப்பவர். அந்த மாதிரி கிருஷ்ணருக்கு ஒரு பேருக்கும் அர்த்தம் இருக்கு. அப்ப இந்த விஷ்ணுவுக்கு 1000 நாமம் இருக்கு. அப்ப புராணங்கள் என்ன சொல்லுதுன்னா, இந்த விஷ்ணுவோடைய 1000 நாமத்தை யார் உச்சரிக்கிறாங்களோ அவங்க எல்லா பாவத்திலிருந்து விடுபட்டுருவாங்க, பல ஜென்மங்களா சேர்ந்த பாவம்லாம் போயிடும். அப்போ பார்வதி தேவிக்கு ஒரு கவலை. பார்வதி தேவிக்கு என்ன கவலைன்னா, அவங்க சிவபெருமான்ட்ட போய் கேட்டாங்க, பிரபு விஷ்ணுவுக்கு 1000 நாமம் இருக்கு, அந்த 1000 நாமத்தை சொன்னா எல்லாரும் பாவத்திலிருந்து விடுபட்டுருவாங்க. ஆனா நம்ம குழந்தைகள் எல்லாம் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களே இல்லையா? நம்மளால விஷ்ணு சகஸ்ரநாமத்தை மனப்பாடம் பண்ணி சொல்ல முடியுமா? முடியும், ஆனா கொஞ்சம் கஷ்டப்படணும். அந்த ஸ்லோகம் மறந்துடக்கூடாது, கரெக்டா உச்சரிக்கணும், அதுக்கு நேரம் ஒதுக்கணும். எங்கீங்க நானும் நேரம் ஒதுக்கணும் தான் பாக்குறேன், முடிய மாட்டேங்குது இல்லையா? கலியுகத்துல எல்லாம். அப்போ பார்வதி கேட்டாங்க, ஏதாவது வழி இருக்கா? விஷ்ணுவோட 1000 நாமத்தை நம்ம குழந்தைகள் சொல்ல மாட்டோம். நம்ம எல்லாருமே பார்வதி மாதாவோட குழந்தைகள் தான், அவங்க தான் ஜெகன் மாதா. அப்போ அவங்க நம்ம மேல ரொம்ப அக்கறையோட கேட்டாங்க, எல்லாருமே வந்து விஷ்ணுவோடைய நாமத்தை சொல்லிட முடியுமா? 1000 நாமம் இருக்கு, எல்லா குழந்தையும் சொல்லுவாங்களா? ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா? நம்ம அதுதானே விரும்புவோம். ஷார்ட்கட் என்ன? ஏதாவது குயிக்கா சீக்கிரமா இருக்கு வந்து கருணை கிடைக்கணும். அப்போ சிவபெருமான் சொன்னாரு, ஒரு வழி இருக்கு, இதை செஞ்சா விஷ்ணுவோடைய 1000 நாமம் செஞ்சதுக்கு பலன். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானே. ஸ்ரீராமா பகவான் ராமா, இந்த ராமா என்ற 2 அக்ஷரம், 2 எழுத்து ராமா, இந்த ராமா என்ற 2 அக்ஷரத்தை உச்சரித்தால் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே. அப்ப யாராவது ராமா என்ற எழுத்து உச்சரித்தால், ராமா என்ற ராம நாமத்தை சொன்னா சகஸ்ர நாம தத்துல்யம், சகஸ்ரம்னு 1000 நாமத்தை சொன்ன பலன் அடைவாங்க. அப்ப இங்க எவ்வளவு பேருக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்ல ஆசை இருக்கு, ராமாங்கிற நாம சொல்ல ஆசை இருக்கு? கை தூக்குங்க. எது ஈஸி? விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்றதுக்கு எவ்வளவு பேர் ஆசைப்படுறீங்க? சரி, ராமாங்கிற வார்த்தை சொல்ல. ஓகே,
அப்ப சொல்லி பார்க்கலாமா? ராமா. கேட்கலையே. ராமா ராமா ராமா. யாரெல்லாம் ராமான்னு சொல்றாங்களோ அவங்க ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்க. இப்ப சமீபத்தில் அயோத்தியால கோயில் கட்டப்ப எல்லாம் ராமநாமம் சொன்னாங்க. ரொம்ப பெரும் பாக்கியம் அது. ஒரு என்ன சொல்றது, இந்த மனித பிறவியோட பயனை நம்ம அடைஞ்சிட்டோம். அங்க ராமர் கோயில் வந்தது நம்மோட அந்த காலத்துல நம்ம இருக்கிறோம். ராமருக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண காலத்துல நம்ம இருக்கோங்கிறது நம்ம பாக்கியம். அப்போ ராமாயணத்தோட ஆசிரியர், இப்ப தமிழ்ல ராமாயணம் எழுதுனது யாரு? கம்பர். ஒரிஜினல் ராமாயணம் வால்மீகி. வால்மீகி அதுக்கு அந்த ராமாயணம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரனா இருந்தார். வலி யாராவது அந்த காலத்துல எல்லாம் வண்டி கட்டி தானே போவாங்க. கல்யாணம் முடிச்சு இந்த வில்லு வண்டி கட்டிட்டு அதுல பட்டு புடவை நகை சீர்வரிசையில எடுத்துட்டு போவாங்க. இவர் வழிப்பறி பண்ணுவார். போய் பிடிச்சு அவங்க காசெல்லாம் பிடுங்கி நகையெல்லாம் எடுத்து சிலப்ப கொண்டுருவார். கொடுக்கலைன்னா கொண்டுருவார். யாரு? ரத்னாகர். அவர் பேர் ரத்னாகர். ரத்னாகர் காட்டுல வழிப்பறி பண்ணிட்டு. அப்போ ஒரு நாள் நாரத முனி அந்த வழியா வந்தாரு. அவரோட துறவி. நாரத முனி கையில எனக்கு ஒரு வேணும் மட்டும்தான் இருக்கு, வேற ஒண்ணும் இருக்காது. நம்ம கையில என்ன இருக்கு போகுது? இந்த காவி ட்ரெஸ் வேற ஒண்ணும் இல்லை. ஆனா கலியுகத்துல நிறைய காவி போட்ட சாப்பிட்டா நிறைய சொத்து வச்சிருக்கிறாங்க. அதை பக்கம் நம்ம போக வேண்டாம். நாரதர் ஒரு உண்மையான சன்னியாசி. அவருக்கு ஒரு வீணை மட்டும்தான் இருந்தது, வேற ஒண்ணும் இல்லை. அவரு அந்த வீணையை வச்சுட்டு நாராயணா நாராயணன் எங்க போனான்னு பாடிட்டு போறாரு. இவர் அவரை வழிமறிச்சு உன்கிட்ட என்ன இருக்கு கொண்டா? என்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா, இந்த வீணை மட்டும்தான் இருக்கு. அப்ப அவர் சொன்னாரு, நீ இந்த மாதிரி பாவம் செய்யலையே, 1-2 பாவமா பண்ணிருக்க. இந்த வழியில போறவங்க வரவங்க எல்லாம் நகையை பறிச்சு காசை பறிச்சு எவ்வளவு பாவம் செஞ்சிருக்க. சரி நீ யாருக்காக பண்ண? அவர் சொன்னாரு, என் பெண்டாட்டி பிள்ளைகளுக்கு தான் பண்ணேன். எனக்கு குடும்பம் இருக்கு, மனைவி இருக்காங்க. இந்த பெண்டாட்டி பிள்ளைகளுக்கு வேண்டிதான் நான் வழிப்பறி பண்ணேன். சரி, அப்ப நீ அவ்வளவு வழிப்பறி பண்ணி நீ கொண்டு வந்த செல்வம், பணம், காசு, நகையெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்களே, உன் பாவத்துல எடுத்துக்குவாங்களா? உன் பாவத்துல அவங்க பங்கு போட்டுக்குவாங்களா? போய் கேட்டு பாரு. நீ உன் மனைவிட்ட குழந்தைகள்ட்ட கேட்டு பாரு, உன் பாவத்துல அவங்க பங்கு எடுத்துக்குவாங்களா? ரத்னாகர் ஓடி கேட்கிறாரு. உங்க மனைவிட்ட அவங்க அம்மா மனைவி எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க. நீங்க நான் எவ்வளவு நகையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறேன், பணம் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறேன், தானியங்கள்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறேன், அதையெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க. இதெல்லாம் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி அவங்க கிட்ட பறிச்சு திருடி கொண்டு வந்து கொடுத்தது அந்த பாவம் என்கிட்ட இருக்கு, அதை நீங்க எடுத்துக்குவீங்களா? அப்ப அவங்க சொன்னாங்க, அது எப்படி முடியும்? அவங்கவுங்க பாவத்தை அவங்கவுங்க அனுபவிச்சுதான். அவருக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஐயோ, நான் பாவம் செஞ்சு அதோடைய தண்டனை அனுபவிக்கிறதுக்கு இவங்களுக்காக வேண்டி பண்ணி யாருமே பாவத்தை எடுத்துக்க தயாரா இல்ல. திரும்பி ஓடி வந்துட்டாரு அவரு. யாருக்கிட்ட? நாரதர்கிட்ட ஓடி வந்துட்டாரு. நாரத முனிவரே, நீங்க நான் செஞ்சது பாவம்னு சொன்னீங்க, அதுக்கு பிராயச்சித்தம் என்ன, அதுக்கு பரிகாரம் என்ன, அந்த பாவத்திலிருந்து எப்படி நான் விடுபடுறது, அதையும் தயவுச்சு சொல்லி கொடுங்க. அப்ப அவர் சொன்னாரு, நீ ராமநாமத்தை சொல்லு. வால்மீகி நாரதர் சொன்னார் அந்த ரத்னாகர்கிட்ட, நீ ராமநாமத்தை சொல்லு, ராமா அப்படின்னு சொல்லுங்க. அவர் ரொம்ப பாவம் பண்ணார். அவர் வாயில ராமாங்கிற வார்த்தை வரல, வரமாட்டீங்க. இப்ப இங்க நம்ம எல்லாரும் சொன்னோம் இல்லையா, பாக்கலாமா யாரெல்லாம் சொல்றாங்கன்னு? ராமா ராமா ராமா. இந்த 2 வார்த்தை நம்ம வாயில வர்றதுக்கு இதுக்கு முந்தைய பிறவியிலேயே நம்ம யாகம் செஞ்சிருக்கணும், தவம் பண்ணிருக்கணும், தானம் பண்ணிருக்கணும், பூஜை செஞ்சிருக்கணும், எல்லா புண்ணியமும் பண்ணியிருந்தாதான் கலியுகத்துல ஒருத்தர் ஹரி நாமத்தை, ஹரி அல்லது ராமாங்கிற வார்த்தையை சொல்ல முடியும் அப்படின்னு புராணம் சொல்லும். நம்முடைய வேத புராணங்கள்ல கலியுகத்துல யாராவது ராமா என்ற வார்த்தையை உச்சரிக்கிறாங்கன்னா அவங்க இதுக்கு முந்தைய பிறவிலே நிறைய புண்ணியங்கள்லாம் பண்ணிருக்கணும். ரத்னாகர் பாவம் ரொம்ப பாவம் பண்ணியிருந்தாரு. அவர் வாயில ராமான்னு வரமாட்டேங்குது, வரமாட்டேங்குது. இங்க எல்லாம் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கோம், ராமாங்கிற வார்த்தையை சொன்னோம். அப்ப அலறாரு அவரு, என்னால முடியல, நீங்க அந்த 2 எழுத்து சொல்ல சொல்லி அந்த 2 எழுத்து என்னால சொல்ல முடியல, அவ்வளவு பாவி ஆயிட்டேன். சரி, நாரதர் கேட்டார், உன் வாயில என்னதான்ப்பா வரும்? நான் கொலை பண்றேன், கொலைன்னு தான் வரும். சான்ஸ்கிரிட்ல கொலைக்கு மரான்னு சொல்லுவாங்க. இந்த ஹிந்தி படம் எல்லாம் பாத்திருக்கீங்களா? யாராவது ஹிந்தி படம் பார்த்தவங்க இருக்கீங்களா? அதை சொல்லுவோம், குத்து கட்டி மாறோன்னா குத்து கொல்லு. அந்த மாதிரிதான் பண்ணியிருக்காரு. குத்து கொலை வெட்டு குத்து கொலவெறி பாடிட்டு இருந்தாரு. ராமா வராது. கொலவெறி பாட்டு வாயில போய் ராமான்னு சொல்ல வருமா? வராது. அப்ப என்ன பண்ணாரு நாரதர் சொன்னாரு, சரி நீ என்ன பண்ண, உன் வாயில என்னதான் வரும்? மாறான்னு வரும். சரி நீ மாறானே சொல்லுங்க. அவரு உட்காந்து மாறா 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 மரா 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 மராமா. அதான் குருவுடைய கருணை. நாரதருடைய கருணையினால மரா 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 மராமா அப்படி சொல்லி அவரு தவம் செஞ்சு அவரு
ராமாயணத்துக்கு ஆசிரியர் ஆயிட்டு ராமரை நேருக்கு நேர் தரிசனம் பண்ணார். எப்போ அந்த பாவம் எல்லாம் விடுபட்டு தன் ஹிருதயம் பரிசுத்தமான பொழுது அந்த ஹிருதயத்திற்கும் ராமரை நேருக்கு நேர் சந்திச்சார். அவங்களுடைய ராமருடைய குழந்தைகளுக்கு குருவாயிட்டார். வழிப்பறி பண்ணிட்டு இருந்தவரு ராமருடைய குழந்தைகளுக்கு குருவாயிட்டார். லவகுஷாவுக்கு குரு வால்மீகி. அப்போ ராமநாமம் ரொம்ப சக்தி வாய்ந்தது, ரொம்ப சக்தி வாய்ந்தது. நம்ம ஒன்றும் கஷ்டமே பட வேண்டாம். நம்ம தினமும் அன்றாட வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய செயலோட இந்த பக்தியும் சேர்த்துக்கணும். காலையில் எழுந்திரிச்சோடனே ராமா எல்லாரும் நல்லா இருக்கணும், கிருஷ்ணா ராமா. அப்ப இன்னும் புராணத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த விஷ்ணுவோடைய 1000 நாமத்தை ஒரு ராமான்னு சொல்ல பலன் கிடைச்சிடும். கிருஷ்ணா என்ற நாமத்தை சொல்லும் போது 3 ராமநாமம் சொன்ன பலன் கிடைச்சிடும். அப்ப இந்த நாங்க தினமும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரத்தை ஒரு தடவை சொன்னா 16,000 முறை விஷ்ணுவோடைய நாமம் சொன்ன பலன் கிடைக்கும். ஒரு முறை 2 முறை அல்ல, 16,000 முறை. ரொம்ப பெரிய பாக்கியம். கலியுகத்துல இறைவன் நாமத்தை சொல்வது, அவரை பாடுவது கஷ்டமே இல்லை. யாருக்காவது கஷ்டமா? பிரசாதம் சாப்பிடுறதுக்கு, இறைவன் முன்னாடி பாடி ஆடுவதற்கு ஆனந்தம் ஆனந்தம், அது கஷ்டமே இல்லை. அதனால நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், தினமும் 10 நிமிஷம், நமக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு, 10 நிமிஷம் ராமநாமத்தை சொல்லணும். அப்புறம் நம்ம வீட்டுல கொஞ்சம் பிரசாதம் தயார் பண்ணி இறைவனுக்கு நிவேதனம் செய்யணும். பூரி ஜெகநாதருடைய பிரசாதம் ரொம்ப ஃபேமஸ் ஆக. நீங்க பார்த்து பெரிய சமையலறை இருக்கும். பூரி ஜெகநாதர் கோயில போனீங்கன்னா பெரிய சமையலறை. ஒரு நாளைக்கு 56 வகையான பதார்த்தங்கள் நிவேதனம் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 56 வகையான பதார்த்தங்கள் ஜெகநாதர் நிவேதனம் பண்ணுவாங்க. ரொம்ப வெகு விமர்சையா நடக்கும். எவ்வளவு பேர் வந்தாலும் அங்க பிரசாதம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பசியோட யாருக்கும் திரும்பி போக மாட்டாங்க. அப்படி ஒரு அற்புதமான கஷேத்திரம் பூரி ஜெகநாதர். வாழ்க்கையில ஒரு முறையாவது அந்த இடத்துக்கு போகணும். ஜெகநாதர் கோயிலுக்கு வாழ்க்கையில ஒரு முறையாவது போகணும். போனா திரும்பி வர மனசு வராது. அப்பேற்பட்ட இடம், ரொம்ப அழகான இடம். கடற்கரையில பூரி ஜெகநாதர் கோயில். எல்லாரும் ஒரு முறை போய் ஜெகநாதர் தரிசனம் பண்ணி, ஓ ஜெகநாதா, கிருஷ்ணா, பலராமா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க, எங்க ஊர்ல இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா பக்தி செய்யணும், நல்ல மழை பெய்யணும் அப்படின்னு இறைவன் இடத்துல அன்பு செய்யும். அந்த பக்திக்கு ஒன்று மட்டும்தான் எனக்கு தட்டுப்பாடு, வேற எதுக்குமே தட்டுப்பாடு இல்லை. எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஒன்னே ஒண்ணு கிருஷ்ணர் செய்ய சொல்றாரு பகவத்கீதையில. இன்னைக்கு நம்ம எல்லாருமே இந்த உலகத்துல எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, மகிழ்ச்சியா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. துன்பப்படக்கூடாது, வெயிலால துன்பப்படக்கூடாது, மழை இல்லாம துன்பப்படக்கூடாது, தானியங்களோட தட்டுப்பாடு வரக்கூடாது. அப்ப கிருஷ்ணர் ஒரே ஸ்லோகத்தில் சொல்லிட்டாரு, அண்ணா பவந்தி பூதானி. எல்லா உயிர்வாழ்வுக்கும் அன்னம். நம்ம தானியத்தை தான் நம்பி இருக்கிறோம். அரிசி, பருப்பு, கோதுமை, காய்கறிகள் இதெல்லாம் எப்படி கிடைக்குது? அண்ணா பவந்தி பூதானி. எல்லா உயிர்வாழ்வுக்கும் அன்னம். பர்ஜன்யாத் அன்ன சம்பவ. மழை பெய்யறதுனால நல்ல மழை பெஞ்சா நல்ல தானியங்கள், நல்ல தானியம் சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமா இருக்கலாம். அப்ப மழை எப்படி பெய்யும்? யாராவது மேல மோட்டர் வச்சு தண்ணி விடுறாங்களா? மழை எப்படி பெய்யும்? யஜ்ஞாத் பவதி பர்ஜன். யாகம் செய்வதால் தான் மழை பெய்யும். யஜ்ஞம் செய்யணும். எங்க யஜ்ஞம் பண்றது? இப்போ பணம் செலவாகும், நல்ல பிராமணரை கூட்டிட்டு வரணும், இடம் சுத்தமா இருக்கும், நிறைய ரூல்ஸ் இருக்கு. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? திருப்பி ஒரு லீலை பண்ணார். இந்த கலியுகத்துல மக்களால நல்ல யாகம் எல்லாம் செய்ய முடியாது. சில நேரம் பிராமணர்கள்லாம் வேத மந்திரத்தை சரியா சொல்ல மாட்டாங்க, இல்ல தப்பா சொன்னாலும் பிரச்சனை ஆயிடும், யாகம் முழுமையடையாது, யாகம் பண்றதுக்கு நிறைய பொருள் செலவாகும். அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? 500 வருஷத்துக்கு முன்னாடி சைதன்ய மகாபிரபு, அந்த 2 பேர் கையை உயர்த்திருக்காங்க இல்லையா, ஒருத்தர் கிருஷ்ணர், இன்னொருத்தர் பலராமர். எப்பெல்லாம் கிருஷ்ணர் இந்த பூமியில வராரோ அப்ப பலராமரும் வருவார். இதுக்கு முந்தைய யுகத்துல, துவாபர யுகத்துல கிருஷ்ணரும் பலராமரும் வந்தாங்க. அதுக்கு முந்தின யுகம் திரேதா யுகத்துல ராமர் லட்சுமணன், ராம் லட்சுமண், கிருஷ்ண பலராம். இப்ப அவங்க 2 பேருமே 500 வருஷத்துக்கு முன்னாடி கங்கை கரையில கிருஷ்ண சைதன்யரும் நித்யானந்தமா வந்தாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. இவங்க என்ன சொல்றாங்க? நீங்க கஷ்டப்பட்டு யாகம் எல்லாம் பண்ண வேண்டாம், நிறைய செலவு பண்ண வேண்டாம், என் முன்னாடி 2 கை தூக்கிடணும். 2 கை தூக்கி பார்க்கலாம். யாருக்கெல்லாம் 2 கை இருக்கு? 2 கை தூக்குங்க. 2 கை தூக்கிட்டு நான் சொல்ற மாதிரி சொல்லிட்டா இந்த யஜ்ஞம், இப்ப அவர் யஜ்ஞம் பண்ண போறோம், இந்த யஜ்ஞம் பரவாயில்ல கொஞ்ச நேரம் தூக்கிடணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இந்த மாதிரி கிருஷ்ணர் முன்னாடி சைதன்யம் முன்னாடி
நம்ம வந்து பெருசா ஒன்றும் என்கிட்ட வந்து கடவுளுக்கு கோயிலில் வந்து நான் உண்டியில் நிறைய நகையை போட்டேன், காசு போட்டேன், அப்படியெல்லாம் இல்லை. என்கிட்ட ஒண்ணுமே இல்லை கிருஷ்ணா. அந்த 2 கை நான் உயர்த்திட்டேன். நீங்க தான் என்னை காப்பாற்றணும். உங்க நாமத்தை நான் சொல்றேன், உங்க நாமத்தை நான் பிடிச்சிக்கிறேன், என்னை நீங்க காப்பாத்தினா போதும் அப்படின்னு 2 கை உயர்த்தி, அதாவது 2 கை உயர்த்தி 2 கை உயர்த்தி அவரு பகவானே பக்தனா வந்து பக்தி எப்படி பண்றது சொல்லி கொடுத்தாரு. இப்போ நமக்கு எல்லாம் ஒரு டீச்சர் வேணும் இல்லையா? ஸ்கூல் போய் படிச்சா ஒரு டீச்சர் வேணும், ஏதாவது ஒரு தொழில் பண்றதுக்கு ஒரு டீச்சர் வேணும், எல்லாத்துக்கும் ஒரு டீச்சர் இருக்கு. அந்த மாதிரி பக்திக்கு ஒரு டீச்சர், அதுதான் குரு. சோ பகவானே பக்தனா வந்து நமக்கு பக்தியை சொல்லி கொடுத்தாரு. அவர் தான் செய்துங்க. 2 கை தூக்கி இருக்காங்க இல்லையா? சோ பகவான் முன்னாடி வந்து 2 கை தூக்கி ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அவ்வளவுதான். இந்த நாம யஜ்யம், இது வந்து ஜப யஜ்யம். இந்த யாகத்தை செய்வதால வேத காலத்துல வந்து அஸ்வமேத யாகம்னு ஒண்ணு இருக்கு. அஸ்வமேத யஜ்யம், ராஜஸ்ரீ, அதுக்கு நிறைய பொருள் செலவாகும், பெரும் மன்னர்கள் தான் அதை செய்ய முடியும். அந்த யாகம் செய்த பலன் கூட ஹரிநாமத்தை சொல்றதுக்கு ஈடாகாது. அது மாதிரி 1000 பசுக்களை தானம் கொடுத்தா என்ன ஒரு புண்ணியம் கிடைக்குமோ, அது வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, இந்த மந்திரத்துக்கு ஈடாகாது. மகா மந்திரம். அதனால மந்திரம் ரொம்ப சுலபம் தான், பக்தியும் சுலபம் தான், கஷ்டமே இல்லை. நம்ம எதையுமே மாத்திக்க வேண்டாம், எதையுமே விட வேண்டாம், வேலையை விட வேண்டாம், பள்ளிக்கு போகாம அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டே எந்த இடத்துல இருக்கிறோமோ அங்கிருந்தே பக்தி செய்யும். கிருஷ்ணர் வந்து எதையுமே விட்டுட்டு எல்லாம் வர சொல்லு. கிருஷ்ண பகவான் வந்து நம்மகிட்ட எதையும் கொடுன்னு கேட்கவும் இல்லை, எதையும் விட்டுட்டு வான்னு சொல்ல. நம்ம இதயத்தில் அவர்கள் அன்பு செய்ய வேண்டும், அது மட்டும் தான். கிருஷ்ணா வந்து நம்ம இதயத்துல யாருக்கெல்லாமோ இதயத்துல இடம் கொடுக்குறோம், நயன்தாராக்கு, அஜித், விஜய்க்கெல்லாம் கிருஷ்ணருக்கு ஒரு இடம் கொடுக்குறோம் இல்லையா? நம்ம இதயத்துல எல்லாம் யாரோ இருக்கிறாங்க, கிருஷ்ணருக்கு ஒரு ஓரமா ஒரு இடம் கொடுக்கும். அவ்வளவுதான் கேட்கணும். கிருஷ்ணர் என்ன கேட்கிறாரு, உங்க இதயத்துல எனக்கு இடம் கொடு, நீ எப்ப என்ன நினைச்சுக்கோ, நான் உன்னை காப்பாத்துறேன், கவலைப்படாது, பயப்படாது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. நீ வந்து குடும்பஸ்தனா இருந்தாலும் சரி, வியாபாரம் பண்ணாலும் சரி, இல்ல வந்து நீ வந்து படிச்சுட்டு இருந்தாலும் சரி, நீ ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும், வீட்டுல மனைவியா ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, நீ என்னவா இருந்தாலும் என்ன நினைச்சுக்கிட்டே நான் உன்னை காப்பாற்றுவேன், பயப்பட வேண்டாம். ஸோ கிருஷ்ணா வந்து பகவத்கீதை ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால இது வந்து இந்த காலத்துக்கு கலியுகத்துல வந்து பகவத்கீதை, ஹரிநாம ஜபம் பகவானின் கோயில பண்ணிருக்கோம். பக்தர் சங்கத்துல இது மாதிரி கேட்டு, இது பக்தர் சங்கத்துக்கு கேட்கும் போது நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப நமக்கு சந்தோஷமா இருக்கு, லைஃப் வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமா இருக்கும். எல்லாம் வந்து அப்படி சூரியனை கண்ட பனி போல எல்லாம் விலகிடும். நம்முடைய வருத்தங்கள், துக்கங்கள், பயம், கவலை எல்லாம் அப்படி சூரியன் வந்தோடனே பனி மறைஞ்சிடும் இல்லையா? அந்த மாதிரி நம் இதயத்துல பகவானை நாம் வழிபடும் போது, இதயத்துல பகவானை தியானிக்கும் போது, அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் போது சூரியனை கண்ட பனி போல அனைத்தும் மறைந்து விடும். நம்முடைய கவலைகள், துக்கங்கள், பயம் எல்லாம் போயிடும். ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும், நம்ம இதயத்தில் கிருஷ்ணருக்கு இடம், அது மட்டும் பண்ணிட்டோம். அப்ப எவ்வளவு பேரு இன்னையில இருந்து நான் சுவாமி நான் கூட ஹரே கிருஷ்ணா மந்திர தினமும் சொல்றேன் அப்படின்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க எல்லாரும் இந்த நாமத்தை உச்சாரணம் பண்ணுங்க. நீங்க இந்த மாதிரி ஜப மாலையெல்லாம் கூட இருக்கு, அது பக்தர்கள் கொண்டு வந்தா வாங்கிக்கங்க. இதுல வந்து 108 மணி இருக்கும். அதாவது சாமி ஊசி பாசிக்காரங்களுக்கு மணி எல்லாம் கொண்டு இருக்கான்னு நினைச்சுக்காதீங்க. இதுல வந்து 108 மணி இருக்கு. ஒவ்வொரு மணிலையும் ஹரே கிருஷ்ணா இருக்கா? ஓகே, அவங்க இந்த மாதிரி ஜபமாலை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஜபமாலை கொண்டு வந்திருக்காங்க. நீங்க வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். ஒரு தினமும் ஒரு 10 நிமிஷம் இந்த ஃபுல்லா 108 தடவை இருக்கும். ஒரு மணிலையும் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்படி ஒரு தடவை சொன்னா, இந்த 108 தடவை சொல்லிட்டா நீங்களே கால்குலேட்டர் வச்சு உங்க மொபைல்ல வந்து டைப் பண்ணிக்கிங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, ராமாங்கிற வார்த்தையை சொன்னா 1000 விஷ்ணு நாம சொன்ன பலன், கிருஷ்ணா என்ற வார்த்தையை சொன்னா 4000 விஷ்ணுவோடைய நாமத்தை சொன்ன பலன். ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மந்திரத்தை ஒரு தடவை சொன்னா 16000 விஷ்ணு நாமத்தை சொன்ன பலன். அப்ப 108 தடவை சொன்னா நீங்களே கணக்கு பண்ணி, அளவிட முடியாத நன்மை, அளவிட முடியாத பலன். அப்படியே நம்ம மனசெல்லாம் சந்தோஷம் ஆயிடும். இந்த நாமம் சொல்ல சொல்ல நமக்கு சந்தோஷம் ஆயிடும். அப்படி குழந்தை மாதிரி ஆயிடும், கள்ளம் கபடம் இல்லாம ஆனந்தமா இருக்கும்.
அப்ப யாருக்கெல்லாம் வந்து வீடு வந்து நல்லா ஆனந்தமா இருக்கணும், சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது, எல்லாம் நம்ம நிம்மதியா இருக்கணும், மக்கள் எல்லாம் சந்தோஷம் நாம இது ரொம்ப எளிமையான வழி. நான் உங்களை வந்து தலை முப்புற தினமும் நில்லுங்க, அந்த யோகா பண்ணுங்க, இந்த கிரியா பண்ணுங்க, அப்புறம் வந்து சாப்பிடாம இருங்க, தூங்காதீங்க, அப்புறம் வந்து நீங்க வந்து கடுமையா தவம் செய்யுங்க அப்படிலாம் சொல்லவே இல்லை. ரொம்ப எளிமையான மார்க்கம். 10 நிமிஷம் பகவானுடைய நாமத்தை தியானம் செய்ய வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க எல்லாம் எவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தீங்க. உங்க எல்லாருடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ஊருக்கு பெருமாள் வந்தது நம்ம செஞ்ச பாக்கியம். அதுக்கு கருவியா இருந்தவங்க மகுடீஸ்வரன் ஐயாவும் செல்வராணி மாதாஜி அவங்களும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் நம்ம ஊர் மக்கள் அனைவருக்கும் நம்ம பகவானுடைய ஆசீர்வாதம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. இப்ப யாருக்காவது ஏதாவது கேள்விகள்